வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு எதிரான சில ஆதாரங்களை, அதாவது அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் திமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் அவர்கள் ஆட்சி புரிந்த போதெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், பிழைகள் செய்தார்கள், அந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதை குறித்த தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டு நான் 2021 தேர்தலையே வெளியிட்டேன். அதனுடைய தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனல்லே அதை வெளியிட்டேன். ஆனால் அந்த திரட்டிய தகவல்கள் சரியாக மக்களிடம் சேரவில்லை. ஆனால் இப்போது தாவேகா போன்ற ஒரு பெரிய அமைப்பு, இயக்கம், ஒரு தொண்டர் பலம் கொண்ட இயக்கம் அந்த தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற பகுதியை எடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். ஆதாரங்களை திரட்டி நாம் கொடுக்கிறோம், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை தாவேகாவுடையது. ஒருவேளை வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது தாவேகாவினர் மீது வழக்குகள், பொய் வழக்குகள், உண்மைக்கு புறம்பான வழக்குகளை காவல்துறை பதிவு செய்யக்கூடும். காவல்துறை பற்றி நான் தனியாக இன்றைக்கு ஒரு வீடியோ போடுகிறேன், அது வேறு, அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதில் காவல்துறையினுடைய நேர்மை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள், அதாவது கீழ்மட்ட அதிகாரிகள், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் நிலையில் இருப்பவர்களெல்லாம் அத்தனை நேர்மையானவர்கள் அல்ல. திருட்டு வழக்கறிஞர்களின் பிடியில் கள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். திமுக என்ன அப்படி மக்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா, திமுகவுடைய ஒரே ஒரு உதாரணம், அறிவாலயம் கட்டப்பட்ட இடம் இன்னும் அது பிரச்சனையில் தான் இருக்கிறது. அந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்காமல் அதை அணைத்து அப்படி அமைதியாக வைத்திருக்கிறார்கள். இந்த அறிவாலய விஷயம் தாவேகா எடுக்கணும். களத்துக்கு வந்தாச்சு, இல்லைன்னா வீட்டில் போய் தூங்கிடணும். இப்போ அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார். திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய நான் ரெடி இல்லை, தயாரில்லை, என் ரசிகர்களை மீண்டும் நான் பலி கொடுக்க மாட்டேன், வேறு ஏதேனும் பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம் என்று நீங்கள் பாசம் காட்டினால் யுத்த களத்திற்கு வரக்கூடாது. விமர்சனம் செய்பவர்கள் அல்லது அரசியல் விமர்சகர், அரசியல் குறித்து கருத்து தெரிவிச்சுட்டு ரஜினி அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இது உங்களுக்கு நல்லது, நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு உதவுவதற்கு நம் சேனல் தயாராக இருக்கிறது. ஏற்கனவே 2021 நாங்கள் போட்ட தீயவை தீயினும் அஞ்சப்படும் பகுதி, இப்படியே நீங்கள் தலைப்பிட்டு என்னுடைய சேனலில் தேடுங்க, இப்போ பார்த்துட்டு இருக்க சேனலில் தேடுங்க, உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.